ஆஸ் பேரண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களோட கோல்ஸில் ரெண்டு முக்கியமான கோல்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் வந்து ஒரு டீசெண்டான மேரேஜ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 15 lakhs சராசரியாக தேவைப்படும். இந்த கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கப்புள் ஆஃப் சினாரியோஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ எஸ்ஐபி மூலமாக மட்டும் நம்ம வந்து அந்த 50 lakhs கார்பஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் வந்து சில பேரால் இந்த எஸ்ஐபி பண்ண முடியாது, அப்போ வந்து என்னால் லம்சம் மாதிரி பண்ண முடியும், கொஞ்சம் எஸ்ஐபி மாதிரி பண்ண முடியுங்கிற அந்த செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. இப்போ கிட்டோட ஏஜ் 15 years அண்ட் 2 lakhs லம்சம் கூட நீங்கள் 18,000 rupees எஸ்ஐபி போட்டிங்கன்னா உங்களால் அந்த 50 lakhs கார்பஸ் பில் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் குழந்தையோட ஏஜ் 10 years இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 lakhs லம்சம் கூட 7,500 rupees எஸ்ஐபி பண்ணணும். 5 years உங்கள் கிட்டோட ஏஜ் அப்படின்னா நீங்கள் அந்த 2 lakhs கூட 2,500 rupees எஸ்ஐபி பண்ணால் போதும். சப்போஸ் 0 to 1 year இருந்தாங்கன்னா நீங்கள் 2 lakhs லம்சம் கூட ஜஸ்ட் நீங்கள் 500 rupees எஸ்ஐபி பண்ணாலே போதுங்க. எதுக்கு நான் 50 lakhs கொடுத்து ஒரு அந்த ஒரு 1 or 2 day ஈவெண்ட்டை வந்து அவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணி எதுக்கு அந்த மேரேஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் கூட வரலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 lakhs 20 lakhs மேரேஜை முடிச்சுட்டு இந்த 30 lakhs ரிமைனிங் இருக்க அந்த 30 lakhs கார்பஸை நீங்கள் மேரேஜ் கிஃப்டாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. ஆஸ் பேரண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களோட கோல்ஸில் ரெண்டு முக்கியமான கோல்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ். இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப மெமரபிளாகவும் ரொம்ப கிராண்டாகவும் பண்ணுங்கிற அந்த இன்டென்ஷன் வந்து க்ளீனாக புரிய வருது. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் ஆர் அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னா we require a decent corpus, கரெக்டா? அண்ட் அந்த கார்பஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேல்குலேஷனில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் வந்து ஒரு டீசெண்டான மேரேஜ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 15 lakhs சராசரியாக தேவைப்படும். இங்கேருந்து ஒரு 20-25 years கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 50 lakhs தேவைப்படுங்க. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் அந்த 50 lakhs கார்பஸை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடாகவோ ஆர் உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். we are happy to help you out. Let me move on to the today's video now. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மேரேஜுங்கிற அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுங்கிற அந்த ஆசை இருக்குது. அந்த ஒரு நாள் 2 நாள் ஈவெண்ட்டுக்காக தான். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஃபோக்கஸ். குழந்தை பிறந்தோடனே ஒரு கோல்டு சிட்டு சேர்க்கிறதோ இல்லை சுகன்யா சம்ரிதி சேர்க்கிறதோ இல்லை ஒரு பிபிஎஃப் சேர்க்கிறதோ இந்த டே ஒன்லேருந்தே அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய கேல்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உங்கள் பசங்களோட ஏஜ் என்னங்கிறது தெரியாது எனக்கு கரெக்டா. அவங்களுக்கு ப்ராபப்ளி 5 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், 15 years இருக்கலாம், தெரியாது. யாரா இருந்தாலும் இதுக்கப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு பெரிய கார்பஸ் உங்களால பில்ட் பண்ண முடியும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மோஸ்ட் லைக்லி குழந்தைங்களோட 15th இயர்க்குள்ளேயாவது நீங்கள் வந்து அந்த மேரேஜுங்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து ஒரு 50 lakhs கார்பஸை பில்ட் பண்ண முடியும். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி நான் தரேன் உங்களுக்கு. டிபெண்டிங் அப்பான் உங்களோட பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். லெட் மீ மூவ் ஆன் டு தி டுடேஸ் கேல்குலேஷன் now. இந்த கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கப்புள் ஆஃப் சினாரியோஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ எஸ்ஐபி மூலமாக மட்டும் நம்ம வந்து அந்த 50 lakhs கார்பஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் வந்து சில பேரால் இந்த எஸ்ஐபி பண்ண முடியாது, அப்போ வந்து என்னால் லம்சம் மாதிரி பண்ண முடியும், கொஞ்சம் எஸ்ஐபி மாதிரி பண்ண முடியுங்கிற அந்த செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. அவங்களுக்காக ரெண்டு காம்பினேஷன் நான் இப்போ உங்களுக்கு அந்த கேல்குலேஷன் நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ கிட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 15 years இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 20,000 rupees. கிட்டோட ஏஜ் 10 years இருக்காங்க அப்படின்னா 10,000 rupees நீங்கள் சேவ் பண்ணால் போதும். அண்ட் 5 years அப்படிங்கிறப்போ நீங்கள் 5,000 rupees சேவ் பண்ணால் போதும். 0 to 1 year கிட் இருக்காங்கன்னா அடுத்த 25 years நமக்கு டைம் இருக்குது. ஸோ 2,500 rupees நம்ம சேவ் பண்ணால் போதும். இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எஸ்ஐபி மூலமாக மட்டும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேல்குலேஷன் வந்து ஃபிட் ஆகும். அண்ட் இந்த கேல்குலேஷன் எல்லாமே 13% ரிட்டர்ன்ஸ் நான் வந்து இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு என்னால் எஸ்ஐபி பண்ண முடியாது, ஆனால் என்னால் கொஞ்சம் லம்சம் கொண்டு வர முடியும், கொஞ்சம் எஸ்ஐபி காம்பினேஷனில் கொண்டு வர முடியும். அந்த லம்சம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட ஏதாவது கிஃப்ட் வரும், சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது கிஃப்ட் வரும், ஆர் நம்மளோட எல்ஐசி பாலிசி ஆர் இன்சூரன்ஸ் ஏதாவது மெச்சூரிட்டியாக இருக்கும், ஆர் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விற்றுருப்போம், ஆர் நம்மளோட போனஸ் சம் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன். எதுலேருந்தாவது நீங்கள் அந்த லம்சம் வந்து ஒரு 3 lakhs நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு
கூடவே ஒரு மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் தட் கார்பஸ் ஆஃப் 50 lakhs. இப்போ நான் ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேவ் பண்ணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைங்களோட ஏஜ் இப்போ 15 years அப்படின்னா நீங்கள் 3 lakhs லம்சமும் அண்ட் 16,000 rupees எஸ்ஐபியும் பண்ணணும். குழந்தையோட ஏஜ் இப்போ 10 years இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 lakhs லம்சமும் அண்ட் 6,000 rupees எஸ்ஐபியும் பண்ணணும். குழந்தையோட ஏஜ் வந்து 5 years தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 lakhs லம்சம் கூட 1,500 rupees எஸ்ஐபி பண்ணால் போதும். சப்போஸ் உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் 0 to 1 year குள்ள இருந்தாங்கன்னா எஸ்ஐபியே வேண்டாம், அந்த 3 lakhs லம்சம் மட்டும் ஒன் டைம் போட்டால் போதும். You are through for your 50 lakhs of marriage corpus. Second combination, என்னால் 3 லட்ச ரூபா லம்சமாக போட முடியாது, ஆனால் என்னால் 2 லட்ச ரூபா லம்சம் போட முடியும், கூட வந்து என்னால் எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் இப்போ இந்த காம்பினேஷனை இப்போ சப்மிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டோட ஏஜ் 15 years அண்ட் 2 lakhs லம்சம் கூட நீங்கள் 18,000 rupees எஸ்ஐபி போட்டிங்கன்னா உங்களால் அந்த 50 lakhs கார்பஸை பில் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் குழந்தையோட ஏஜ் 10 yearsல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 lakhs லம்சம் கூட 7,500 rupees எஸ்ஐபி பண்ணணும். 5 yearsஸாக உங்கள் கிட்டோட ஏஜ் அப்படின்னா நீங்கள் அந்த 2 lakhs கூட 2,500 rupees எஸ்ஐபி பண்ணா போதும். சப்போஸ் 0 to 1 year இருந்தாங்கன்னா நீங்க 2 lakhs லம்சம் கூட ஜஸ்ட் நீங்க 500 rupees எஸ்ஐபி பண்ணாலே போதுங்க. இந்த கால்குலேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிளீனா ஒரு விஷயம் புரியும். 15 years குள்ளேயாவது நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களோட அந்த மேரேஜ்ங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது புரியுது. டியூ டு சம் ரீசன்ஸ் சில பேரால் அந்த 0 years ஸ்டார்ட் பண்ண முடியாது, 5 years ஸ்டார்ட் பண்ண முடியாது, 10 years ஸ்டார்ட் பண்ண, ஈவன் 15 yearsல கூட நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால் அவங்களால சப்போஸ் இன்கம் கம்மியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம், லோன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவங்களால ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்குள்ளே அவங்களோட இந்த மேரேஜுங்கிற ஈவெண்ட்டுக்கு சேவ் பண்ண முடியாமல் போகலாம். அந்த மாதிரி பேரண்ட்ஸு அட்லீஸ்ட் 18th year குழந்தையோட 18th yearலையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்டில் நம்மளால இந்த 50 lakhs கார்பஸுங்கிறத பில் பண்ண முடியும். இப்போ நான் அதை தான் நான் சொல்ல போகிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்கள் குழந்தையோட ஏஜ் 18 years, இது வரைக்கும் நம்ம மேரேஜ்க்காக எதுவுமே சேவ் பண்ணலனா கூட இதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணால் கூட நான் சொன்ன மாதிரி இந்த 50 lakhs கார்பஸை பில் பண்ண முடியும். நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs லம்சம் அண்ட் 15,000 rupees நீங்கள் எஸ்ஐபி அடுத்த ஒரு 7 to 8 yearsக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த 50 lakhs கார்பஸை பில் பண்ண முடியுங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னொரு யோசனையும் வரலாம், எதுக்கு நான் 50 lakhs கொடுத்து ஒரு 1 or 2 day ஈவெண்ட்டை வந்து அவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணி எதுக்கு அந்த மேரேஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் கூட வரலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 lakhsலோ 20 lakhsலோ மேரேஜை முடிச்சுட்டு இந்த 30 lakhs ரிமைனிங் இருக்க அந்த 30 lakhs கார்பஸை நீங்கள் மேரேஜ் கிஃப்டாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. அப்படி 30 lakhs நீங்கள் மேரேஜ் கிஃப்டாக கொடுத்துட்டிங்கன்னா when they are turning 25 or during the time of marriage, அடுத்த 25 yearsல you are laying down a stone for their retirement life. ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 30 lakhs நீங்கள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த 25 years this will become 6.5 crores அண்ட் அவங்களோட மேரேஜ் லைஃப்பையும் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அவங்களால கொண்டு போக முடியும். அண்ட் அதை தவிர நீங்கள் கொடுத்துருக்க கார்பஸ் மூலமாக அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டும் இஸ் ஆல்சோ பின் டேக்கன் கேர் ஆஃப். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த 30 lakhsங்கிறது 6.5 crores ஆயிடுச்சுன்னா ஈஸியாக தே வில் மேக் அரௌண்ட் 3.5 to 4 lakhs as மந்த்லி இன்கம் த்ரூ SWP. இந்த மாதிரி எனி காம்பினேஷன் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம பசங்களுக்காக. இந்த ரெடி ரெக்கனர் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டேபிளை வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் இப்போ நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு 1 year கழிச்சு 2 years கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படின்னா கூட உங்கள் பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேவ் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரெடி ரெக்கனரை வந்து உங்களோட ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சின்ன பசங்க இருக்காங்க, 5 years 10 years பசங்க இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அமிச்சா அவங்களோட மேரேஜ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெடி ரெக்கனரை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இந்த ரெடி ரெக்கனரை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மேரேஜ்னு போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் கொடுங்க, எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோட மேரேஜ்க்காக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலன்னா ஹை டைம் உடனே நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெடி ரெக்கனரை வச்சு எவ்வளோ சேவ் பண்ணால் உங்கள் பிள்ளைங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சேவிங்ஸை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வித் தட் நோட், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் FutureWealth signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. Valga valamudan and keep prospering.